முக்கியமா மிதுன ராசியில பிறந்த பெண்களுடைய குணாதிசயங்கள்னா என்னென்ன சொல்லலாம்? மிதுன ராசி வந்து ஒரு டைப்பான ராசி. ஓ! அது என்ன மேம் டைப்பான ராசி? ராசி என்னன்னா, இவங்க வந்து சதாவதானிகள். ஆ. சர்வகலா வல்லி. சர்வகலா வல்லின்னா, இந்த கண்டதும் படிக்க பண்டிதன் ஆவான்ன மாரி எதையாவது ஒண்ண பார்த்த உடனே படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. வாழ்நாள் பூரா படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ம், ம், ம். புதுசு புதுசா படிப்பாங்க. இந்த முன்னாடி படிச்சதுக்கு சம்மந்தம் இல்லாததும் படிப்பாங்க. அதிலேயே வந்து மேல் படிப்பு படிச்சுக்கிட்டேயும் போவாங்க. ம். நெறைய டிகிரி வாங்குறது. ஆனா என்னன்னா, இப்ப மேஷ ராசிக்கும் மிதுன ராசிக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, மேஷ ராசிக்காரங்க எல்லாம் படிப்பாங்க. ஆனா ஒண்லயும் டிகிரி வாங்கியிருக்க மாட்டாங்க. படிச்சு தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. அத எங்கெங்க தேவையோ அந்தந்த கூட்டத்தில போய் எனக்கு தெரியும், எனக்கு தெரியும்னு முந்திரி கொட்டை மாதிரி போய் நின்னுகிட்டு பேசுவாங்க. ம், ம். இவங்க அப்படி இல்ல. படிச்சதுக்கெல்லாம் டிகிரி வச்சிருப்பாங்க. ஆனா எந்த இடத்துலயும் முந்திரி கொட்டை மாரி பேச மாட்டாங்க. மிதுன ராசிக்காரங்க. சிறந்த பேச்சாளர், சிறந்த எழுத்தாளர், சிறந்த பாடகி அப்படின்னா மிதுன ராசிக்காரங்களா இருப்பாங்க. நல்ல பேச்சு இருக்கும். பேச்சு வன்மை இருக்கும். நல்ல அந்த குரல் ஏற்ற இறக்கத்தோட அழகா பேசுவாங்க. பேசுவாங்க. நல்ல கொட்டேஷன்ஸ் எல்லாம் குடுத்து, பாட்டெல்லாம் பாடி, சிலர்லாம் அந்த பாட்டு பாடியெல்லாம் பட்டிமன்றத்தில ஆமா, பேசுறாங்கல்ல, ஆமா. அந்த மாதிரியெல்லாம் பேசக்கூடியவங்க. நெறைய படிப்பாங்க. அதனால சர்வகலாவல்லி நெறைய விஷயம் தெரிஞ்சுக்கிடுவாங்க. எல்லாத்தையும் ஆதாரத்தோட டிகிரிக்கு வாங்கி வச்சிருப்பாங்க. பேசுனா உடனே அவங்க பேசும்போது, "நான் இந்த டிகிரி வாங்கியிருக்கேன். ஆ. அதனால நான் இத படிச்சிருக்கேன். ஆதாரத்தோட நான் நான் பேசுறேன்." பேசுறேன். அப்படின்ட்டு வக்கீல் மாதிரி பேசுவாங்க.